புனேவில் மது போதையில் சொகுசுக்காரை இயக்கி இருவர் உயிரிழப்புக்கு காரணமான 17 வயது சிறுவனுக்கு வெறும் 15 மணி நேரத்தில் ஜாமீன் வழங்கப்பட்ட சம்பவம் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்கு. அந்த சிறுவனுக்கு சமூக சேவை, போதை விழிப்புணர்வு கட்டுரைகளை எழுதல் போன்ற தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கதும் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது. புனேவில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை போர்ஷ் என்ற உயர் ரக கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இருவர் உயிரிழந்தாங்க. அந்த காரை 17 வயது சிறுவன் ஓட்டி வந்திருக்காரு. அவரை விபத்து நிகழ்ந்த இடத்துல பொதுமக்கள் மடக்கி பிடிச்சு பின்னர் காவலர் வசமும் ஒப்படைச்சிருக்காங்க. தொடர்ந்து சிறார்களுக்கான நீதிமன்றத்தில் அந்த சிறுவன் தரப்பில் ஜாமீன் கோரப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றம் அந்த சிறுவனுக்கு நிபந்தனைகளோட கூடிய ஜாமீன் வழங்கியிருக்கு. விபத்து ஏற்படுத்திய சில மணி நேரங்களில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வர்றாங்க. அவருக்கு விழிப்புணர்வு கொடுக்கும் வகையில் நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் கிடைச்சிருக்கதா அந்த சிறுவனோட வழக்கறிஞர் பிரசாந்த் பாட்டீல் தெரிவிச்சிருக்காரு. போக்குவரத்து காவலர்களோட 15 நாள் பணியாற்றணும், மனநல சிகிச்சை பெறணும், சாலை விபத்தின் விளைவு மற்றும் அதற்கான தீர்வு என்ற தலைப்பில் 300 வார்த்தைகளில் கட்டுரை எழுதணும், போதை ஒழிப்பு மையத்தில் கவுன்சிலிங் பெறணும், எதிர்காலத்தில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும்னு நிபந்தனைகளோட அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விபத்து புனேவின் கல்யாணி நகர் பகுதியில் நடைபெற்றது. விபத்தை ஏற்படுத்திய சிறுவன் புனேவைச் சேர்ந்த பிரபல கட்டுமான தொழிலதிபரின் மகன் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த சிறுவன் மது போதையிலும் இருந்திருக்காரு. பார்ட்டி முடிச்சு வீடு திரும்பிய போது காரை வேகமா இயக்கி ஒரு கட்டத்துல கார் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருக்காரு. அதில் பயணித்த இருவர் உயிரிழந்திருக்காங்கன்றது ரொம்பவே ஒரு சோகமான விஷயம்.